ஹலோ, சொல்லு புவனா. அண்ணே, கார்த்தி எப்போ வந்தாலும் எனக்கு தானே ஃபோன் பண்ணுவான். யாரோ தப்பா பேசி வர சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ அங்கெல்லாம் போகாத, முதல்ல கிளம்பி இங்க வா. ஹலோ அம்மா, நீ சொல்றது எதுவும் கேட்கலமா. இங்க ஏதோ டவர் இஷ்யூவா இருக்குமா, அதான் சரியா கேட்க மாட்டேங்குது. அண்ணே, அண்ணே ஸ்பீக்கர்ல போடு. இருமா ஒரு நிமிஷம். சொல்லுமா. அண்ணே, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? கார்த்தி ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. உன்னை யாரோ போய் பேசி அங்க வர வச்சிருக்காங்க. அவங்க சொன்ன இடத்துக்கு நீ போகாத, முதல்ல நீ கிளம்பி வந்துரு. என்னம்மா சொல்ற? ஹலோ அண்ணே, அண்ணே. அப்ப இதெல்லாம் உங்க வேலை தானா? வேற வேலை இல்ல உங்களுக்கு? ச்சே. ஏய், 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 விடு. ஏய், என்ன பண்றீங்க? ஏய், ஏய். விட்றா. ஏய். அவன் புள்ள மேல எவ்வளவு பாசம் பாத்தியா? கூப்பிட்டதுமே யார் என்னன்னு கூட விசாரிக்காம டக்குன்னு வந்து வலையில மாட்டிக்கிட்டான். இவனோட புள்ள பாசம்தான் நம்ம குடும்பத்தை காக்க போற கேடயம். இவன் மூலமா நம்ம கதிரை மீட்கணும். இவன் மூலமாதான் புவனேஸ்வரிய அடக்கணும். அதுக்கெல்லாம் பிளான் இருக்குதானா? அடிச்சு தூக்கிடலாம். நீங்க வண்டியில இருங்க. அங்க பேர் ஏதாவது பிரச்சனையான தெரியலையே. ஒருவேளை இது மாயாவோட பிளானா இருக்குமா? ஐயோ, மணி 11 ஆயிடுச்சா? இன்ஸ்பெக்டர் என்கொயரிக்கு வரேன்னு சொன்ன டைம் ஆயிடுச்சு. அவங்க வந்துட்டாங்கன்னா, அவங்க வரும்போது கதிர் இல்லைன்னா பிரச்சனை ஆயிடுமே. என்னம்மா யோசிக்கிற? தனா ஃபீல் பண்ற மாதிரி இது புவனாவோட பிளான் தான். கரெக்டா சொன்ன டைமுக்கு எப்படி வராரு? இவங்க நேர்மையா வேலை பார்க்குற மாதிரி தெரியல. யாரோ ஒருத்தர் சொல்லிதான் வேலை பார்க்கறாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த புவனேஸ்வரி தான். இங்க யாரு கதிரு? கதிர் முக்கியமான வேலையா வெளியில போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு சார். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? இந்த ஹோட்டல்ல பெரிய துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. மக்கள் பயப்படுற அளவுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதையும் தாண்டி இந்த ஹோட்டலை நடத்துறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க சம்மன் அமிச்சா விசாரணைக்கு வரமாட்டாரா? அதை விட முக்கியமான வேலையா? இல்ல சார், நைட்டு ரொம்ப வேலை இருந்தது. ரொம்ப லேட்டா தான் போனாரு. இப்ப வந்துருவாரு சார். என்னமா ஸ்கூல் பிள்ளைங்க கதை சொல்லுமா சொல்லிட்டு இருக்கீங்க? 11 மணிக்கு விசாரணைன்னு தகவல் வந்ததா இல்லையா? அதோ உட்காருங்க, வந்துருவாரு. காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? மா, நாங்க விசாரணைக்கு வந்தோமா இல்ல காஃபி குடிக்க வந்தோமா? குற்றவாளியோட இடத்துல நாங்க சாப்பிட மாட்டோம். சார், அவர் பேர்ல ஒரு சம்மன் இருக்கு. விசாரணைக்கு பிறகுதான் அவர் குற்றவாளியா இல்லையான்னு தெரியும். கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார். அவரு குற்றவாளி இல்லாம கூட இருக்கட்டும், அது விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரிய வரும். அப்ப அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல. சட்டப்படி சரியா ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா சந்தேகத்தின் அடிப்படையில அவரு குற்றவாளின்னு தானே அர்த்தம். சார், ஒரு 10 நிமிஷம் எங்களுக்கு டைம் கொடுங்க ப்ளீஸ் சார். 10 நிமிஷத்துல கதிர் இங்க இருப்பாரு. 10 நிமிஷத்துல அவர் இங்க வரல. மாயா, கடவுளே. தனா, தனா, ஏன் அழற? இது புவனேஸ்வரி பிளான்னு நமக்கு தெரியுது. இந்த ஹோட்டலையும் கதிரையும் ஒரே நேரத்துல பழி வாங்கறதுக்காக தான் இவ்ளோ பெரிய பிளான போட்டிருக்கா. இந்த போலீஸ் கூட புவனேஸ்வரியோட ஆளா தான் இருப்பான். அதுல சந்தேகமே வேண்டாம் மாயா. இவங்கள அவ விலைக்கு வாங்கியிருக்கா. இவங்க கிட்ட உண்மையை நிரூபிக்கணும்னா நம்ம ரொம்ப போராடிதான் ஆகணும். இன்னும் 10 நிமிஷத்துல கதிர் குற்றவாளி இல்லைன்னு நாம ப்ரூவ் பண்ணலனா கதிரோட வாழ்க்கையும் இந்த ஹோட்டலும் முடிஞ்சு போயிடும். அப்படிலாம் நடக்காது தானா. நம்மள காயப்படுத்தணும், நம்மள கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த புவனேஸ்வரி ஆடுற கேம் தான் இது. அத புரிஞ்சுக்கிட்டு நாம் அவளை திருப்பி அடிக்கணும். கதிர் புவனேஸ்வரியோட கஸ்டடியில தான் இருப்பான். எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை மீட்டு கொண்டு வந்து
இந்த விசாரணைய சுமூகமா முடிச்சிட்டாலே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த ஹோட்டலுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. கரெக்ட் மாயா. இப்போ கதிர் இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க சொல்றேன். அம்மா, தங்கச்சி. அண்ணே, என்னண்ணா ஆச்சு? எங்க இருக்க? உன் நம்பருக்கு ஃபோன் பண்ண ரீச் ஆகவே இல்ல. என்னன்னு புது நம்பரா இருக்கு? அம்மா, கேள்வி கேக்குறதெல்லாம் விட்டுட்டு இங்க என்ன முதல்ல வந்து காப்பாத்துமா. அண்ணா, எங்கண்ணா இருக்க? அம்மா, என்னத்தம்மா சொல்றது? எங்க இருக்குன்னு எதுவுமே தெரியலம்மா. ஒரே இருட்டா இருக்கு. சுடுகாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குமா. ஏதோ பொட்டில வச்சு புதைச்சிட்டாங்கம்மா. அண்ணா, என்னன்னு சொல்ற? ஆமாமா, அந்த மாயா என்ன உயிரோடவே புதைச்சிட்டான்னு நினைக்கிறேம்மா. இனி நீ என்ன குழி தோண்டி தான் காப்பாத்தணும்னு நினைக்கிறேம்மா. அந்த மாயா வேலையா இது? அண்ணா, நீ ஒண்ணும் பதட்டப்படாத. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் உன்னை காப்பாத்துறேன். ஐயோ 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 ஐயோ! பயப்படாதண்ணே. அம்மா, பக்கத்துல எலும்பு கூடலாம் இருக்குமா. இனிமே என்ன காப்பாத்தவே முடியாதுமா. அண்ணா, நீ கவலைப்படாத. நீ எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சு காப்பாத்துவா இந்த புவனேஸ்வரி. அம்மா, நீ மட்டும்தாம்மா எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. என்னை எப்படியாவது காப்பாத்துமா. அம்மா, காப்பாத்துமா. அம்மா அம்மா அம்மா. ஹலோ ஹலோ அண்ணா. அம்மா, பூனா லைன்ல இருக்கியா? ஹலோ ஹலோ. ஐயோ ஐயோ. The mobile number you have dialed is currently not reachable. மேடம், ஏய் இருடா. மேடம், என்னாச்சு? அண்ணன் ரொம்ப பயப்படுறாரு வாசு. எங்கேயோ புதைச்சு வச்சிருக்காங்க போல இருக்கா. புதைச்சு வச்சிருக்காங்களா? The mobile number you have dialed is currently not reachable. மேடம், என்னாச்சு? கால் பண்றேன், திரும்ப போக மாட்டேங்குதா. டேய், என்னடா? ஒன்றும் இல்லைங்க. வா வா உட்காரு. வா, நான் எல்லாத்தையும் சொல்றேன். வா உட்காருங்க மேடம். ஆ டேய், என்னடா ஓவரா சிரிக்கிற? இல்ல, எப்பவுமே நீ எங்களுக்கு எதிராக பிளான் பண்ணுவ, மாயா உனக்கு வந்து பதிலடி கொடுப்பா. இப்ப என்ன பண்ண போறா, எப்படி பதிலடி கொடுக்க போறான்னு எனக்கே ஆர்வமா இருந்துச்சு. ஆனா இதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல இப்படி ஒரு கொரில்லா அட்டாக்க. சத்தியமா நானும் எதிர்பார்க்கலப்பா. நீ எனக்கு எதிரில் உட்காந்துட்டு பதட்டப்படுறத பார்க்கும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? என்னடா, என் அண்ணனை கடத்தி வச்சுட்டு என்ன மிரட்டணும்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, நினப்பெல்லாம் இல்லை, உண்மையாவே மிரட்ட தான் செய்யறோம். இப்ப நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் நீ ஏதோ கனவு நினைச்சிட்டு இருக்கியா?